ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த ஜூன் 4ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட் வெளிவந்தது. அதாவது பிரதம வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலுக்கான ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் இருந்து சரிங்களா, நம்ம ஊரில் ஒரு ஒரு பூத்தாக நம்ம ஓட் போட்டிருப்போம்ல, அதிலிருந்து அப்புறம் இந்தியா முழுவதும் சரிங்களா, மாநிலம் வாரியாக இல்லை மாவட்டம் வாரியாக இல்லை நம்ம ஊர் பூத் வாரியாகன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓட் கவுண்டிங். ஓகேங்களா, அதுக்கான ஓட் கவுண்டிங் நம்ம எப்படி செக் பண்ணுறது சரிங்களா, நம்ம பூத்தில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு போயிருக்கு, எந்தெந்த கட்சிக்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு இது போல் டிஎன் எலெக்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் சரிங்களா. டிஎன் எலெக்ஷன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் ஃபஸ்ட்டே பாருங்கள், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா, அதான் elections.tn.government.in இந்த லிங்க்கு. இது நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம அஃபிஷியல் வெப்சைட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷன் அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதுக்கான லிங்க்கை நான் டைரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது போல் வந்துடும். இதான் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள், ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா எலெக்ஷன் 2024 2024க்கான லோக்சபா எலெக்ஷனோட டீட்டெயில் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூட் கேஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, லோக்சபா எலெக்ஷன் அதை பற்றி தான் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஜென்ரல் எலெக்ஷன் 2024 ஃபைனல் ரிசல்ட்ஸ் பிசிஒய் பார்ட் 2 ஃபார்ம் 20. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வெப் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் சரிங்களா. பிசி வைஸ்னால் ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவாங்க, அதான் பிசி வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இது போல் வெப் பேஜ் வரும். இதில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கோ, தொகுதியாக பிரிச்சிருக்காங்களோ அந்த தொகுதி வயசில் இருக்கும் சரிங்களா. பார்லிமெண்ட்ரி ஓகேங்களா, மொத்தம் 39 தொகுதி நம்மளுக்கு இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு, லோக்சபா எலெக்ஷனுக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள், 1 திருவள்ளூரில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக 39 கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த தொகுதியில் வரீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பார்த்து ஓகே பண்ணி உங்கள் பூத் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். கிளிக் பண்ண உடனே இது போல் பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டாக ஓப்பன் ஆகும் சரிங்களா. இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மாதாவரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேட்பாளரோட நேமு. ஓகேங்களா, சசிகாந்த் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்சி, அப்புறம் தமிழ் மதி டி, அப்புறம் பிஎஸ்பின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி நேம், அப்புறம் நல்ல தம்பி கே டிஎம்டிகே சரிங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் அது. அப்புறம் பிஜேபியில் பாலகணபதினு சொல்லிட்டு இந்த கட்சி, எந்தெந்த கட்சிலாம் வேட்பாளர் இருக்காங்களோ அந்த கட்சி நேம் இருக்குது. அதுக்கப்புறம் சுயேட்சைன்னு நேமும் இருக்குது, எல்லார் நேமுமே இருக்குது இப்போ. ஸோ இந்த திருவள்ளூரில் எந்தெந்த கேண்டிடேட் போட்டிக்கிட்டாங்க அப்படின்ற நேமு, அவங்களுடைய கட்சி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு பூத்துலேயும் பாரு, கும்மிடிப்பூண்டியில் இந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் கும்மிடிப்பூண்டியில் எவ்வளோ வாக்குகள் பெற்றாங்கன்ற விவரங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காலம் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் நோட்டாக்கு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக நோட்டா இருக்குது. நோட்டாக்கு இந்த அசம்பிளி எவ்வளோ விழுந்திருக்கு, எவ்வளோ போட்டிருக்காங்க, அப்புறம் டோட்டல் வேலிட் ஓட் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் நம்பர் ஆஃப் ரிஜெக்டட் ஓட்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் டோட்டல் ஓட்ஸ் கடைசியாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதே இந்த ரோ வைஸ் செக் பண்ணிங்கன்னா அந்த கும்மிடிப்பூண்டி எடுத்துக்கோங்களேன். அந்த கும்மிடிப்பூண்டி சீரியல் நம்பர் இது ரோ வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
எல்லா கட்சி வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த கும்மிடிப்பூண்டி அசெம்பிளியில், அதில் அப்போ எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்குன்றது ரோ வைஸ். அப்புறம் அந்த காலம் வைஸ் வந்தீங்கன்னா அப்போ வந்து இந்த திருவள்ளூர் மொத்தமும் சேர்ந்து சரிங்களா, அதாவது கும்மிடிப்பூண்டிலேருந்து மாதவரம் வரைக்கும் மொத்தமும் சேர்ந்து வந்து எவ்வளோ ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் வைஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து எவ்வளோ ஓட்டு வந்து இங்கே வந்து இந்த திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் வந்து போல் ஆயிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் போல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து இந்த திருவள்ளூரில் வந்து எவ்வளோ ஓட்டு வந்து மக்கள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத அங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. இது போல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்போஸ் இப்போ நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் வச்சிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து விழுப்புரம் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. விழுப்புரம் கொடுத்தோம்னா அதே போல் இங்கே பாருங்கள் விழுப்புரத்தில் வந்து எந்தெந்த வேட்பாளர் நின்னாங்க சரிங்களா, அந்த வேட்பாளரோட வந்து அவங்களோட கட்சி நேம் என்ன, சுயேட்சையா இல்லை ஏதாவது கட்சி கூட்டணி கட்சி இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே போல் எந்தெந்த ஏரியாவில் வந்து அந்த அசம்பிளி நேம் எந்தெந்த அசம்பிளி நேம் இருக்குது, ஏரியா இருக்குது அப்படின்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த அசம்பிளி வைஸ் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கான டோட்டல் ரோ வைஸும் அதுக்கப்புறம் காலம் வைஸ் சரிங்களா, எல்லா ஏரியாவும் சேர்ந்து. அப்புறம் விழுப்புரத்தில் மொத்தமாக எவ்வளோ ஓட்டு போல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரிங்க பாருங்கள், விழுப்புரத்தில் திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டைன்னு சொல்லிட்டு இந்த அசம்பிளி வைஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது வந்து வேறு எதனா செக் பண்ணுவோம், திருவண்ணாமலை செக் பண்ணி பார்க்கலாம். திருவண்ணாமலை செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன பார்ப்போம், அதே போல் திருவண்ணாமலை பாருங்கள், அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை வந்து எந்தெந்த அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே இங்கே வந்து வேட்பாளர் வந்து யார் நின்னாங்க சரிங்களா, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. இது வந்து அசம்பிளி வைஸ் தான். இப்போ நீங்கள் வந்து டவுட் கேட்கலாம், நீங்கள் வந்து ஊரில் நம்ம பூத்தில் வந்து ஓட்டு போடுறதுக்கான விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்களே, இது வந்து பொதுவாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். அதையும் நம்ம செக் பண்ணலாம். அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதே போல் அந்த மெயின் பேஜுக்கு, இந்த லோக்சபா எலெக்ஷன் இந்த மெயின் பேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ஜென்ரல் எலெக்ஷன் 2024 ஃபைனல் ரிசல்ட்ஸ் சொன்னால் இதை தானே கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துச்சு. இதே நம்ம பேக்கில் போயிட்டோம்னா பேக்கில் போனோடனே நமக்கு அந்த பேஜ் வரும் சரிங்களா. அதாவது லோக்சபா எலெக்ஷன் 2024 இந்த பேஜுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் பிசி வைஸ் ஃபார்ம் 2020 டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. பிசி வைஸ் ஃபார்ம் 20 டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வந்து அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் பூத்தில் எவ்வளோ ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு, உங்கள் ஊரில் நீங்கள் போட்ட பூத்தில் வந்து எவ்வளோ ஓட்டு வந்து மக்கள் வந்து போட்டிருக்காங்க, அதுக்கான கவுண்டிங் என்ன, யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றவங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களா, திருவள்ளூர் நான் கும்மிடிப்பூண்டி செலக்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களா, கும்மிடிப்பூண்டியில் வந்து எத்தனை பூத் இருந்துச்சு சரிங்களா அப்படின்ற விவரங்கள் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, சீரியல் நம்பர் 1லேருந்து அடுத்த பேஜ் வரைக்கும் போதுங்க பாருங்கள், 41, 68 சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 95, 122 இவ்வளோ பேஜ் போயிட்டுருக்கு. அப்போ எத்தனை சீரியல் நம்பர் இருக்குது பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 330 பூத் இருக்குது, அதாவது கும்மிடிப்பூண்டியில் மட்டும் சரிங்களா. அது போல் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்கள் பூத் நம்பருமே இங்கே பாருங்கள், போலிங் ஸ்டேஷன் நம்பர் தான் பூத் நம்பர் சரிங்களா. போலிங் ஸ்டேஷன் நம்பர் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போலிங் ஸ்டேஷன் நம்பரோ பூத் நம்பரோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த அந்த அந்த ரோ வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்லாம் நின்னாங்க, அவங்க எந்த கட்சி, சுயேட்சையா, அப்புறம் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ரோ வைஸ் செக் பண்ணிக்கணும். உங்கள் போலிங் ஸ்டேஷன் நம்பர் அதாவது பூத் நம்பர் என்னவோ அந்த பூத் நம்பர் வந்து கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் தொகுதியில் நின்ன வேட்பாளருக்கு நம்ம எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம மக்கள்லாம் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, எவ்வளோ ஓட்டு ரிஜெக்டட் ஆகிருக்கு சரிங்களா அப்படின்ற விவரங்களை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஊரில் நம்ம பூத்தில் போட்ட ஓட்டெலாம் வந்து செக் பண்ணுறதுக்கான விவரங்கள். உதாரணத்துக்கு நான் வேறு ஏதாவது எடுக்கலாம். அப்படியே வந்தோம்னா தருமபுரியில் வந்து இந்த ஒரு தருமபுரியை கிளிக் பண்ணுவோம். தருமபுரியில் வந்து எவ்வளோ போலிங் ஸ்டேஷன் இருக்குன்றதை அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் 1ல் ஆரம்பித்து இதுலையும் அதே போல் தான் சீரியல் நம்பர் எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ சீரியல் நம்பர் இருக்குது. மொத்தம் 308 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பூத் நம்பரோ அந்த பூத் நம்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த காலம் வைஸ் வந்து செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து எந்தெந்த வேட்பாளர்லாம் வந்து போட்டிக்கிட்டாங்க
அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து நம்ம பூத்தில் நம்ம ஏரியாவிலேருந்து மக்கள் வந்து யார் யாருக்கு ஓட்டு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்ற விவரங்களை வந்து நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது தருமபுரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வேணும்னா திருவண்ணாமலை வந்து இப்போ திருவண்ணாமலை நான் கிளிக் பண்ணுறேன். திருவண்ணாமலை தொகுதியில் வந்து போட்டால் ஓட்டை கிளிக் பண்ணலாம். இதுலேயும் அதே போல் தான். அங்கே பாருங்கள் சீரியல் நம்பர் 1லேருந்து எவ்வளோ சீரியல் நம்பர் இருக்குது பாருங்கள். மொத்தம் 299 சீரியல் நம்பர் இருக்குது. ஆனால் போலிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 296 போலிங் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பூத் நம்பர் சரிங்களா, அந்த பூத் நம்பரில் நீங்கள் எந்த பூத் நம்பர்னு செக் பண்ணிவிட்டு அந்த பூத் நம்பருக்கு நேராக வந்து என்ன பண்ணணும், இந்த ரோ வைஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? இந்த ரோ வைஸில் உங்கள் தொகுதியில் வந்து எந்தெந்த வேட்பாளர் நின்னாங்க, எந்தெந்த கட்சி வேட்பாளர் நின்னாங்க, அந்த கட்சி வேட்பாளருக்கு வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து மக்கள் போட்டிருக்காங்க, உங்கள் ஏரியாவில் உங்கள் பூத்தில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, அந்த விவரங்களை வந்து இங்கே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? டோட்டல் ஓட் கவுண்ட்டு, நோட்டாக எவ்வளோ போட்டிருக்காங்க, அதுபோல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுபோல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன்ஸோ எந்த பூத்தோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இது போல் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற விவரங்கள். இதுவே நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு சரிங்களா, இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு. இது வந்து நம்ம ஸ்டேட் வைஸு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணணும். சரிங்களா? எலெக்ஷன் ரிசல்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் போகும். இதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, இந்தியன் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்து ஃபஸ்ட்டே பாருங்கள், பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சின்னு சொல்லிட்டு 543 இருக்குங்களா, 543 இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இது போல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஜென்ரல் எலெக்ஷன் டு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஜூன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் வந்து ரிசல்ட் வெளியாச்சு இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட்டு, அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் செலக்ட் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதை கிளிக் பண்ணணும். செலக்ட் ஸ்டேட் வைஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேட்டு நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த ஸ்டேட் செக் பண்ணிக்கலாம். உதாரணம் நம்ம தமிழ்நாடு கொடுக்குறேன், தமிழ்நாடு கொடுத்துட்டு வந்தோடனே இங்கே வாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சீட்டு இருந்திருக்கு, அந்த சீட்டு வந்து எந்தெந்த கட்சிக்கு, அப்படி எந்த கட்சி இப்போதைக்கு வின் பண்ணியிருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே வந்து 2020 அதாவது 22, அப்புறம் ஐஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9 சீட்டு, விசிகே 2 சீட்டு, சிபிஐ 2 சீட்டு, சிபிஐஎம் 2 சீட்டு, எம்டிஎம்கே 1 சீட்டு சொல்லிட்டு இவங்களாம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 39 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி இருக்குது. 39 இவங்க வந்து இந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரங்கள்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா? அதே போல் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த கட்சியில் அங்கே வந்து போட்டி அதாவது வின் பண்ணியிருக்கின்றதை அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகம், ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், விசிகேனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த கட்சி நேமங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சைடில் வந்து. சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தம் 39 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறோமா, அங்கே பாருங்க கான்ஸ்டியூன்சி வைஸ் ரிசல்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சி வைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த லொக்கேஷனோ, அரக்கோணமா, ஆரணியா, சென்னை சென்ட்ரலா, சென்னை நார்த்தா, சவுத்தா, இல்லை சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொகுதியில் நான் இப்போ அரக்கோணம் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அரக்கோணம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேட்பாளர்லாம் நின்று இருக்காங்க, அதாவது கட்சி வேட்பாளர் வந்து சுயேட்சை வேட்பாளர் வரைக்கும், அப்புறம் நோட்டா வரைக்கும். சரிங்களா? எந்தெந்த வேட்பாளர் இருக்காங்க, யார் யார் எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யார் அங்கே வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் இங்கே இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பச்சை கலரில் 1 அப்படின்னு போட்டு எவ்வளோ வாக்குகள்லாம் 5,63,216 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்கன்னா 3,06,559 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அதை தொடர்ந்து லாஸ்ட் யார் உங்களுக்கு காம்படிட்டராக இருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த எல் விஜயன்ன்றவர், அவர் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு அப்படின்றத விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற விவரங்களை அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க கட்சி நேம் என்னன்றதை கூட சுயேட்சையால் கட்சி கூட்டணி எந்த கட்சி அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவர் திராவிட முன்னேற்ற கழகம், இவர் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்க ஃபோட்டோவோட அவங்க நேம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்டாவுக்கு வந்து எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நான் அரக்கோணம் சும்மா சாம்பிள் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து லிஸ்ட் வைஸ் பார்க்கணும், அங்கே பாருங்கள், இது லிஸ்ட் வைஸ் பார்க்கணும். அதாவது அவங்க இப்போ காட்டினாங்களே கேண்டிடேட்டு, அவங்களுக்கு வந்து லிஸ்ட் வைஸ் பார்க்கணும்னா இப்படி கூட பார்த்துக்கலாம். அதாவது இவிஎம் ஓட்டு எவ்வளோ வந்து விழுந்திருக்கு. இப்போ ஜெகத் ரட்சகன் அப்படின்றவருக்கு
அவர் டிஎம்கே கட்சி இல்லையா, அவருக்கு வந்து இவிஎம் ஓட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு, அப்புறம் போஸ்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ, அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காருன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுவுமே நீங்கள் லிஸ்ட் வைஸ் அந்த கேண்டிடேட் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது அரக்கோணம் அந்த தொகுதிக்கான டீட்டெயில்ஸ். சரிங்களா, மொத்தம் 27, அதாவது நோட்டா வரைக்குமே 27 லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்துருப்பாங்க, கிராண்ட் டோட்டல். அதாவது இவிஎம் ஓட்ஸ் வந்து எவ்வளோ கிராண்ட் டோட்டலு, அப்புறம் போஸ்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ கிராண்ட் டோட்டலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ கிராண்ட் டோட்டலு. ஸோ இந்த கிராண்ட் டோட்டல், இந்த டோட்டல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் டோட்டல் வச்சு தான் இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த கிராண்ட் டோட்டல் வச்சு அதை வந்து பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க. ஸோ இப்போது இந்த அரக்கோணம் தொகுதியில் வந்து வின் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன், அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11,63,822 ஓட்டில் இவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,60,60,578 ஓட்டு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. மொத்தம் 48% ஓட்டு வந்து வாங்கி வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை போல் தெரிஞ்சுக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான டீட்டெயில் வந்து. ஸோ இது போல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் கொடுத்து உங்கள் தொகுதியில் வந்து யார் இருந்தாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில் இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நம்ம போயிட்டு அழகாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்லேயும் இந்தியன் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்லேயும் உள்ள இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட விவரங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா, தேங்க்யூ.